நண்பர்களே, நம்ம கதைய தொடரலாமா? போன வாரம் கதைய பார்க்காதவங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு வாங்க. திருதராஷ்டிரரை விட்டு விலகி விதுரர் நேராக பாண்டவர்களிடம் சென்று விட்டார். அதை பார்த்து பாண்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிறைய நாட்கள் நீடிக்கவில்லை. ஏனென்றால் விதுரர் இல்லாத போது இராஜ்யத்தை எப்படி நடத்துவது என்று திருதராஷ்டிரருக்கே சரியாக தெரியவில்லை. விதுரரே அவரின் வலிமை. அவர் அண்ணனை விட்டு வெளியேறிய குறைந்த நேரத்தில் திருதராஷ்டிரர் மனத்தால் பலவீனமடைந்தார். உடனே தன் அனுசரர்களை காட்டிற்கு அனுப்பி, உங்கள் அண்ணன் உங்களை பார்த்தே தீர வேண்டும், நீங்கள் வரும் வரை உணவே உண்டு கொள்ள மாட்டேன் என்று தவமிருக்கிறார் என்று கூறச் செய்தி அனுப்பினார். அந்த செய்தியை கேட்டவுடன், எப்படி இருந்தாலும் இதுவரை ஒன்றாகவே வாழ்ந்த அண்ணனே அல்லவா என்று எண்ணி மீண்டும் அண்ணன் அருகே செல்வது நல்லது என்று விதுரர் முடிவெடுத்தார். ஆனால் ஒரே ஒரு வாக்கை முன்வைத்தார். அதாவது, துரியோதனன் வேட்டைக்கு காட்டுக்கு போகக்கூடாது என்று. அதை எதிர்த்து பார்க்காமல், என் மகனை வேட்டைக்கு அனுப்ப மாட்டேன் என்று திருதராஷ்டிரர் உறுதி கூறினார். உடனே விதுரர் மீண்டும் அண்ணனிடம் திரும்பி போனார். துரியோதனன் பாண்டவர்களை முற்றிலும் அழித்துவிட வேண்டுமென்ற எண்ணத்தில் எப்போதும் ஒரு சந்தர்ப்பத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தான். அதற்கிடையில் பாண்டவர்கள் தங்கியிருந்த காட்டில் அவர்களுக்கு ஒரு சற்று பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அது உணவுக்குரிய சமயம். பாண்டவர்கள் அயல் நாட்டினர் அல்ல, அவர்கள் சத்திரியர்கள் என்பதால் வேட்டையாடி மாமிசம் கிடைத்தால் அதை அவர்கள் உண்டு வாழலாம். ஆனால் அவர்களுடன் வந்திருந்த பிராமணர்கள் சைவ உணவுக்கே உகந்தவர்கள், வெஜிடேரியன். அவர்களுக்கு ஏற்பையெல்லாம் ஒருங்கிணைக்க திரௌபதியிற்கு கடினமான காரியமாகியது. அத்துடன் பாண்டவர்களை பாராட்ட பல ராஜ்யங்களிலிருந்தும் ராஜாக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அடிக்கடி வந்து செல்வதனால் அனைவருக்கும் உணவு செய்யும் பொறுப்பு திரௌபதியாருடையதே. நாளுக்கு நாள் தேவையான தானியங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி வந்தவர்கள் வெறும் வயிற்றுடன் திரும்பச் செல்ல வேண்டுமோ என்ற கவலைதான் திரௌபதியை பல மடங்கு துக்கப்படச் செய்தது. ஒரு ராணியாக இருந்து இந்த செயலை கூட நான் சாத்தியப்படுத்த இயலாத நிலை என்று நினைத்து மனவேதனையடைந்தார். அப்படியே கவலையில் இருக்கும்போது வேதவியாசர் காட்டிற்கு வந்து, இந்த பிரச்சனைக்கு நீர் சூரிய தேவரை வேண்டிக்கொள், உனக்கு போதிய வழி கிடைக்கும் என்று ஆலோசனை கூறினார். அப்படியே செய்கிறேன் என்று சம்மதித்து அவர் சூரிய தேவரை ஆவலுடன் வழிபாடு செய்தார். உடனே சூரிய தேவர் பக்தியின் பலனாக பிரத்யக்ஷமாகி அவருக்கு அக்ஷய பாத்திரம் என்ற வரத்தை வழங்கினார். இந்த பாத்திரத்தின் விசேஷம் என்னவே என்றால், தினமும் உணவு பரிமாற வேண்டிய நேரத்தில் இதிலிருந்து எப்போதும் தீராத அளவிற்கு உணவு உருவாகும். எத்தனை பேருக்கு பரிமாறினாலும் அதிலிருக்கும் உணவு ஓயாது. ஆனால் கடைசியாக நீயே அதிலிருந்து உணவு உண்க வேண்டும். அது முடிந்ததும் அந்த நாளின் உணவு முடிந்து மறைந்துவிடும். மீண்டும் அடுத்த நாள் உணவருந்த வேண்டிய வேளையில் மீண்டும் உணவு தோன்றும். இவ்வாறு நீங்கள் காட்டிலிருக்கும் 12 ஆண்டுகள் மட்டுமே இந்த அக்ஷய பாத்திரத்தின் மகிமை நீடிக்கும் என்று கூறிச் சொல்லி சூரிய தேவர் மறைந்தார். ஆனால் உணவு குறித்த எந்த கவலையும் இனி பாண்டவர்களுக்கு பிரச்சனை இல்லை. காட்டிலிருந்தாலும் அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தனர். பாண்டவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை தன் வேவலாளர்களின் மூலம் அறிந்த துரியோதனனுக்கு அது பொறுக்கவில்லை. என்ன செய்து இவர்களை வருத்தப்படுத்தலாம் என்று தந்தையுடன் சூழ்ச்சி தீட்டிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஒருவன் திருதராஷ்டிரர் அருகே வந்து, மகாராஜா, நம் ஹஸ்தினாபுரத்துக்கு துர்வாச மகர்ஷி வருகிறார் என்ற செய்தியை கொண்டு வந்தான். அதை கேட்டதும் திருதராஷ்டிரர், நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறி விட வேண்டிய நேரம் இனி வந்துவிட்டது. துர்வாச மகர்ஷியின் வருகை அதற்கான வாய்ப்பு என்று பெருமிதமாகப் போல நகையாடினார். துர்வாச மகர்ஷி முன் கோபத்திற்கு பெயர் பெற்றவர். அவர் பிறந்ததே ஒருவரை சாபமிட வேண்டுமென்றே எனக்கூறும் அளவுக்கு திராணி உள்ளவர். பல கதைகளில் அவர் எந்த நேரமும் கோபம் கொண்டு சாபமிடுவதை காணலாம். அவர் ஹஸ்தினாபுரம் வந்ததும் திருதராஷ்டிரர் அவருக்கென்றுமாக மிகுந்த மரியாதை போற்றுதல் செய்து அவர் புறப்படும் நேரத்தில் அவரிடமிருந்து ஆசி பெற்றார். அப்பொழுது, முனிவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீர்கள் போலவே காட்டில் இருக்கும் என் தம்பியின் பிள்ளைகளான பாண்டவர்களையும் இன்றைய நாளில் ஆசீர்வதியுங்கள். தயவு செய்து அவர்களிடம் சென்று அவர்கள் தருகின்ற ஆதரையை ஏற்று அவர்களை வாழ்த்திவிட்டு வாருங்கள் என்று திருதராஷ்டிரர் வேண்டிக் கொண்டார். சரி என்று துர்வாசர் சம்மதித்து தன் பெரிய படையெடுத்த பரிவாரத்துடன் பாண்டவர்களின் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டார். நான் முன்கூட்டியே விழிப்பூட்ட 100 படைவீரர்களை அனுப்பி தயார் செய்யச் சொல்கிறேன் என்று திருதராஷ்டிரர் சொன்னாலும் உண்மையில் பாண்டவர்களுக்கு சொல்லவே இல்லை. ஏனென்றால் திருதராஷ்டிரரும் துரியோதனனும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி இதுதான். துர்வாசரை காட்டில் பாண்டவர்களிடம் அழைத்து செல்லும் நேரத்தை சிறிது தாமதப்படுத்தி திரௌபதியின் அக்ஷய பாத்திரத்தில் கடைசியாக திரௌபதி உணவு முடித்த பிறகு
அவரை அங்கே கொண்டு சென்றால் பாண்டவர்களுக்கு அவரையும் அவரின் பரிவாரத்தையும் ஒதுக்க உணவே இருக்காது. அதனால் அவர் கோபம் கொண்டு அவர்களுக்கு சாபம் தருவார். அதுபோன்று அவர்களின் திட்டமே வெற்றி பெறுவது போல திரௌபதி கடைசியாக உணவு உண்டா பிறகே துர்வாசர் பாண்டவர்களிடம் வருகிறார் என்ற செய்தியை திரௌபதியிடம் வந்து தெரிவித்தனர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகச் சுவாரஸ்யமான கதையை படிப்பதுடனே அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்று நம்புவீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அவசியமான வாழ்வின் மதிப்புகளை எல்லாம் கற்றுத்தர வேண்டுமென்றால் ஒரு நல்ல கதையை மட்டும் படித்து வைத்தால் போதுமே என்று சொன்னால் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கான சரியான தீர்வு ஒரு கதையில் இருந்து கிடைத்துவிடும் என்றால் நம்புவீர்களா? ஆமாம், அது சாத்தியம். மனித வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகச் சிறந்த மகா காவியமான மகாபாரதம்தான் அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் தருகிறது. இந்த கதையாவிட்டால் எந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தையும் 100 மடங்கு மிஞ்சி பெருமையும் பரவசமும் தரக்கூடியது. இட்ஸ் அ சேலஞ்ச். விக்ரமாதித்யன் எழுத்தில் அமைந்த மகாபாரதத்தின் முழு கதை 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக்காகவும் அமேசான் உட்பட 44 ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது. உலகளவில் 54 மொழிகளில் கிடைக்கும். லிங்கல் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளன. உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான லைப்ரரி ஆகும். அந்த சமயத்தில் திரௌபதி மிகவும் வருத்தமுற்றாள். இப்போதைக்கு அவர்களுக்கு வழங்க உணவே இல்லை. அக்ஷய பாத்திரத்தில் கடைசியாக நான் உண்டு விட்டேன். இனி என்ன செய்வது என்று பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்தார். உடன் அவர் மனத்தில் ஒரே ஒரு பெயர் மட்டும் உதயமாகியது. அது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. உடனே அவர் கிருஷ்ணரை கூப்பிட்டு பாராயணம் செய்தார். அப்போதே கிருஷ்ணர் அவருக்கு பிரத்யக்ஷமாகி சிரித்தபடி, திரௌபதி, ஏனம்மா என்னை அழைத்தாய் என்று கேட்டார். நடந்ததையெல்லாம் அவர் விளக்கிய போது, அது சரி, அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்து வா என்று கூறினார். அதில் ஒரு முத்து கூட இல்லை கிருஷ்ணா என்று திரௌபதி கூறினாலும், அது பரவாயில்லை, எடுத்து வா என்று கட்டளையிட்டார். திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து காட்டினாள். அதை உற்று பார்த்த கிருஷ்ணர் பாத்திரத்தின் ஓரத்தில் கண்ணுக்கு தெரியாத சிறு உணவு துகளும் காய்கறி துகளும் ஒன்றாக இருக்கும் என்று கண்டுபிடித்து அந்த இரண்டையும் எடுத்துவிட்டு சரிவர வாயில் போட்டார். ஒரு கண நேரம் ஆகியவுடன், ஆஹா, ரொம்ப சுவையாக இருக்கிறது, என் வயிறு நிரம்பிவிட்டது என்று கூறினார். இதென்ன கிருஷ்ணா, விளையாடாதீர்கள் என்று திரௌபதி சொன்னால், இல்லை திரௌபதி, உண்மையிலேயே என் வயிறு நிரம்பிவிட்டது என்று கூறி, இது நடந்த சமயத்தில் தூர்வாசருக்கும் அவர் பரிவாரங்களுக்கும் ஒரே நேரத்தில் பசியே அடங்கி போயிற்று. எனது பசி அடைந்து விட்டால் இந்த உலகின் பசியும் அடைந்தது போலதான் திரௌபதி என்று கூறி கிருஷ்ணர் மறைந்து விட்டார். இதனால் துர்வாசரும் அவரின் பக்தர்கள் அனைவரும் உணவில்லாமலே பசி கவலையின்றி அவர்களது ஆசீர்வாதத்தை தந்துவிட்டு பிரயாணமாகிவிட்டனர். இந்த திட்டமும் தோல்வியானதை அறிந்த துரியோதனன் இப்போதுதானே நேரடியாக வேலையில் இறங்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். உடனே அவன் அரங்கத்தில் அனைத்து பங்கு உடையவர்களை அழைத்து, எங்கள் ஆட்சியில் உள்ள பசுக்கள், சொத்து, ஆயுதங்கள் ஆகியவற்றை விவரிப்பதற்கும் அதே நேரத்தில் சிறிது வேடிக்கையாய் ஊர் சுற்றுவதற்கும் நான் என் படையோடாக காட்டில் ஒரு பகுதிக்கு செல்கிறேன். அங்கே ராஜ்யத்துக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளவும் பொழுதுபோக்கிற்காகவும் செல்கிறேன் என்று அறிவித்தான். அவ்வாறு துரியோதனன், கர்ணன், சில பண்டிதர்கள் மற்றும் சிறிது படையோடு சேர்ந்து காட்டுக்குச் சென்று விட்டனர். அவர்களை சென்ற கட்டத்தில் பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு மிக நெருக்கமாக இருந்தது. எப்படியாவது ஒரு நாள் இரவில் எஞ்சுமேனுமென்றால் பாண்டவர்களை வஞ்சித்து வதம் செய்ய நினைத்தான் துரியோதனன். இன்னும் 2 நாளில் பாண்டவர்கள் இல்லைபடியாக செய்து விடுவோம் என்று தீர்மானித்து அதற்கான புள்ளித் திட்டத்தையும் வகுத்தார். அப்படி திட்டமிட்ட பின் மறுநாள் காலையில் துரியோதனனும் கர்ணனும் தங்களது படையுடன் சேர்ந்து அக்காடு முழுவதையும் உலாவி ரசிக்கச் சென்றனர். அருகில் உள்ளது ஒரு நதியானது. அதில் கந்தர்வ சமுதாயம் சார்ந்த சில அழகிய பெண்கள் நீராடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அழகைக் கண்ட துரியோதனன் மெய்மறந்து, நான் கூட அவர்களுடன் சேர்ந்து நீராடுவேன் என்று நதிக்குள் செல்ல முயன்றபோது அந்த கந்தர்வ படை வீரர்கள் அவர்களை தடுத்தனர். உங்களுக்கு செயல்முறை அனுமதி இல்லை. இதிலிருக்கும் மன்னர் உங்களல்ல, எங்கள் அரசன் சித்திரசேனன். அவரின் அனுமதியின்றி உங்களை விடமாட்டோம் என்று கூறினார்கள். அதை கேட்டு துரியோதனன் கோபமடைந்து, இது என்னுடைய இராச்சியம், நானே இங்கே மன்னன். என்னை தடுத்தால் உங்களின் அரசனையும் சாய்த்துவிட்டு இந்த பெண்களை கைப்பற்றி விடுவேன் என்று ஆவேசப்பட்டார். ஆகவே அந்த செய்தி உள்ளே போய் சேர்ந்ததும் சித்திரசேனன் வெளியே வந்து, இல்லை, உன்னால் முடிந்தால் என்னை யுத்தத்தில் வென்றுப்பாரே, அப்பொழுது இந்த கந்தர்வ பெண்களை நான் உனக்கே ஒப்படைத்துவிட்டு சென்று விடுவேன் என்று சவால் விட்டார். யுத்தம் தொடங்கியது. துரியோதனன், கர்ணன், அவனுடைய படையெல்லாம் சித்திரசேனன் வழியிலேயே போர் கொடுத்தனர்.
ஆனால் கந்தர்வர்கள் துரியோதனன் எண்ணிய அளவுக்கு எளிதானவர்கள் அல்ல. அவர்கள் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்களின் ஒரேயொரு அடி போதுமே ஒரு படைவீரனை வீழ்த்த. கர்ணனுக்கு ஆயுதங்கள் இல்லாமல் அவர்களை வெல்ல முடியாது என்பதை உணர்த்தி தந்தது. உடனே அந்த வில்லை நம்பி துரியோதனனிடம், நம் படைத்தளத்தில் உள்ள என் வில்லையும் அஸ்திரங்களையும் கொண்டு வந்து சேர்கிறேன் என்று சொன்னவுடன் உடனே புறப்பட்டு சென்று வந்தார். ஆனாலும் கடந்து தென்பட்டு 10 நிமிடங்களுக்குள் துரியோதனனின் படையை முழுவதுமாக சித்திரசேனன் சேனையினர் சிதறடித்து துரியோதனனை உட்பட அனைவரையும் கயிற்றால் கட்டிவிட்டு தரையில் வீழ்த்திவிட்டனர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள கதை இன்னும் நன்றாக இருக்கும். அதை தவறவிடாதீர்கள். நாம் அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்துக்கு சந்திக்கலாம். நான் எழுதிய மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டேக் கேர். பை.